வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஜெயங்கொண்டம் பக்கத்தில் இருக்கிற உடையாபாளையம் அப்படிங்கிற ஒரு ஊரில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 3 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம். இப்போ போட்டு ஒரு 30 நாள் ஆயிடுச்சு. மீட்டர் எல்லாம் வச்சாச்சு. சப்சிடி இன்னொரு ஒரு வாரத்தில் வர மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இன்றைக்கி இருக்குது. இங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்கால தேவையை கருதி 5 கிலோவாட் இன்வெர்ட்ரு போட்டு கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் ஸ்ட்ரக்சரும் 5 கிலோவாட்டுக்கு போட்டாச்சு. பேனல் மட்டும் ஒரு 3 கிலோவாட்டுக்குரிய பேனல் இப்போ போட்டிருக்கு. இன்னும் நம்ம எதிர்காலத்தில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கும்போது அல்லது நம்முடைய மின்சார தேவை அதிகரிக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சோலார் பேனலை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம எந்த இடத்துல சோலார் போட்டு கொடுத்தாலும் கம்ப்ளீட்டாக டர்ன்கி பேசிஸ்னு சொல்லுவாங்க. அதை A to Z எல்லா ஒர்க்கையும் நம்மளே பண்ணி கொடுத்துட்றோம். நாங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷனில் ஸ்டார்ட் பண்ணுவோம். கம்ப்ளீட்டாக சப்சிடி வாங்கி கொடுக்குற வரைக்கும் முடிஞ்சிடும். சில பேர் சொல்கிறாங்க இபி ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அந்த முறையற்ற விதத்தில் யாராவது பணம் கேட்டாங்கன்னா அதையும் நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூரியகார் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு சில பேர் கேட்குறாங்க, ஒரு சில பேர் கொடுக்குறாங்க. நம்ம அதெல்லாம் இதில் சேர்த்து கிடையாது. அந்த மாதிரி உங்கள் பகுதிகளில் யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் அரசாங்கத்தோட திட்டம் சொல்லுது. இல்லை நான் என்னுடைய நண்பர்கள் தெரிஞ்சவங்க அப்பப்போ வரணும் போகணும் அப்படின்னா அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை பொறுத்தது. நம்ம என்ன பண்ணுறோன்னா, சப்சிடி வாங்கி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்பு. மீட்டர் வாங்கி கொடுக்குற வரைக்கும் ஃபாலோ பண்ணுறது நம்முடைய பொறுப்பு. அரசாங்க திட்டத்தில் என்னென்ன இருக்கோ அதை முறைப்படி அமல்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை. அது மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுத்துட்றோம். தமிழ்நாடு முழுமைக்குமே அது மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்றோம். அது மாதிரி வங்கியிலையும் பார்த்திங்கன்னா, சில வங்கிகளில் கடன் தர்றதுக்கு மறுக்கிறாங்க. சில வங்கிகள் தேவையில்லாத பல காரணத்தை சொல்கிறாங்க. எல்லா வங்கிகள்லையும் அப்படி இருக்கிறது கிடையாது. ஒரு வங்கியில் மறுத்தாங்கன்னா அடுத்த வங்கியில் அப்ளை பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குது, 700க்கு கீழே இருக்குது, 650 தான் இருக்குது, 500 தான் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி வாடிக்கையாளர்கள் மட்டும் நிதி உதவி வாங்கணும் அப்படின்னா பஜாஜ் ஃபைனான்ஸையோ அல்லது ஸ்ரீராம் ஃபைனான்ஸையோ நீங்கள் அணுகலாம். அவங்களும் 6.5%, 7% வட்டியில் கொடுக்குறாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இந்த பஜாஜ் ஃபைனான்ஸில் அவங்களுக்கு ஒரு கெட்ட அனுபவம் இருந்திருக்கும், ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் கெட்ட அனுபவம் இருந்திருக்கும். நீங்கள் தேசியமயமாக்கிய வங்கிகளில் நீங்கள் பணம் வாங்கிட்டு பணம் கட்டலைன்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் கம்ப்ளீட்டாக அடி வாங்கி போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜென்மத்துக்கும் எந்த வங்கியிலையும் கடன் வாங்க முடியாது. ஆனால் தனியார் நிதி நிறுவனங்களில் நீங்கள் கடன் வாங்கிட்டு கட்டலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு செக்குக்கு பெனால்ட்டி உண்டு. நீங்கள் ஒரு இஎம்ஐ கட்ட விட்டுட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு 2 மடங்கு கட்டணம் அதிகமாகும். இந்த மாதிரி ஆகிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த நிதி நிறுவனங்கள் மோசமானது அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம ஜெனியூனாக கட்டணம் கட்டிட்டு வந்தால் பெரும்பாலும் எந்த பிரச்சனையும் இருக்கிறதில்ல. நம்ம ஒரு 78,000 சப்சிடி கிடைக்கிது. அதே நேரத்தில் முதலீடே இல்லாமல் நம்ம வீட்டுக்கு சோலார் போட்டுக்கலாம். இந்த 2 காரணத்தை அடிப்படையாக வச்சு உங்களுக்கு நிதியுதவியும் கிடைக்கிது. அவங்க தனிப்பட்ட காரணங்களுக்காக தனிப்பட்ட சூழ்நிலைகளை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு நல்ல பணம் கட்டக்கூடிய திறமை இருக்குது அப்படின்னா நீங்கள் நிதி நிறுவனங்களுக்கு போகாதீங்க. நம்ம இதுவரைக்கும் கரெக்டாக கட்டியிருக்கிறோம், எனக்கு சிபில் ஸ்கோர் 750, 800 இருக்குது அப்படின்னா நம்ம ஏன் நிதி நிறுவனங்களுக்கு போகணும்? நம்ம தேசியமயமாக்கிய வங்கிகளில் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு போதுமான அளவு என்கிட்ட கையிருப்பு இருக்குது, இப்போ இந்த சைட்டில் எனக்கு எந்த ஃபைனான்ஸும் வேணாங்க, ரெடி கேஷில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எந்த அல்லலும் இல்லை. நேரடியாக ஒரே நாளில் இன்ஸ்டாலேஷனை முடித்து கொடுத்து கான்க்ரீட் ஒர்க் எல்லாம் முடித்து கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணி 10 நாளில் மீட்ரு வந்துடுது. அதுக்கடுத்த 15 நாளில் உங்களுக்கு சப்சிடி வந்துடுது. இந்த ப்ராசஸ் ரொம்ப எளிமையாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் எனக்கு நிதி வசதி கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி நிதி நிறுவனங்களை அணுகலாம். உதாரணமாக கடைகளுக்கு சோலார் போடும்போது ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த ஹைப்ரிட் சிஸ்டம் போட்டால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு பேட்ரி, ஹைப்ரிட் இன்வெர்ட்ரு, சோலார் பேனல் இதெல்லாம் வாங்கணும். நீங்கள் சொந்தமாக கடை வச்சுருக்கிறீங்க, எனக்கு முதலீடு தேவை அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்லேருந்து, பஜாஜ் ஃபைனான்ஸ்லேருந்து உங்களுக்கு 90% வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்குறோம். அதை 4 வருஷத்தில் நீங்கள் எடுத்துடலாம்.
அந்தளவுக்கு மிக அருமையான திட்டம் இப்போ போய்க்கிட்டுருக்கு. உங்களுடைய சோலார் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, பல்வேறு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சூட்டபிளா ஒண்ண தெரிவு பண்ணிக்கோங்க.